சில ஆண்டுகளில் மியான்மர், கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் ஆகிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அமைந்துள்ள சைபர் கிரைம் மோசடி முகாம்களில் மூலமாக சர்வதேச அளவில் சைபர் கிரைம் மோசடிகள் பெரும் அளவில் அதிகரித்து உள்ளன. மியான்மர் ராணுவ அரசால் மியான்மர் மாநிலத்தின் மியாவடி பகுதியில் உள்ள கே பார்க் எனப்படும் ஓர் சைபர் கிரைம் மோசடி முகாமில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இந்த சோதனையின் போது முகாமில் வேலை செய்தவர்கள் பலர் எல்லையை கடந்து தாய்லாந்துக்கு தப்பி சென்றனர். அவர்களில் 465 இந்தியர்கள் 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 6 மற்றும் 10 தேதிகளில் 2 கட்டங்களாக இந்தியாவிற்கு மீட்டுக் கொண்டு வரப்பட்டனர். இவர்களில் 35 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சைபர் கிரைம் குற்றப்பிரிவு ப்ளூ ட்ரையாங்கிள் எனப்படும் சிறப்பு ஆபரேஷன் இணைய வழி குற்றப்பிரிவின் காவல் கண்காணிப்பாளர் ஷாஹனாஸ் இலியாஸ் தலைமையில் ஆரம்பித்தது. தடயவியல் பரிசோதனை குழு போன்ற சிறப்பு குழுக்கள் டெல்லியில் மற்றும் சென்னையிலும் அமைக்கப்பட்டன. நுண்ணறிவு தகவல்கள் மற்றும் அறிவியல் சார்ந்த விசாரணையின் மூலம் டிஜிட்டல் ஆதாரங்களிடம் உதவியுடன் தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 4 முக்கிய மனித கடத்தல் தரகர்களை கண்டுபிடித்தனர். இந்த நபர்கள் மியான்மரில் அமைந்த கே பார்க் பகுதியில் மலேசிய முகவர்களுடன் இணைந்து டை என்ற மோசடி நிறுவனத்தை உருவாக்கி தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் இருந்து இளைஞர்களை டைப்பிங் அல்லது ஐடி வேலைவாய்ப்பு என்று ஏமாற்றி இந்த மோசடி முகாம்களுக்கு மனித கடத்தல் செய்ததிலும் முக்கிய பங்கு வகித்தவர்கள். மீட்கப்பட்ட 31 பேரில் 18 நபர்களை இவர்கள் ஏமாற்றி அழைத்து சென்றது கண்டறியப்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து மாநில இணைய வழி குற்ற விசாரணை மையத்தில் மனித கடத்தல் மற்றும் கடத்தல் குற்றங்களுக்கான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த 4 முக்கிய முகவர்களும் கைது செய்யப்பட்டனர். இவர்களின் சர்வதேச தொடர்புகள் மற்றும் சட்டவிரோத வருமான விவரங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மீட்கப்பட்டவர்கள் சட்டவிரோதமான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் குறித்து எச்சரிக்கப்பட்டனர். மேலும் சுற்றுலா விசாவுடன் வெளிநாடுகளில் சைபர் மோசடி முகாம்களில் வேலை செய்வது சட்டவிரோதம் என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி மீண்டும் இத்தகைய செயல்களில் ஈடுபடாமல் இருக்கவும் போலீசார் மீட்கப்பட்டவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். குறிப்பாக இத்தகைய இதுபோன்ற வெளிநாடுகளில் இருக்கும் சைபர் கிரைம் மோசடி முகாம்களில் வேலை செய்வோர் பெரும்பாலும் சமூக வலைதளம், உள்ளூர் முகவரிகளின் மூலம் மோசடி செய்து இதில் சைபர் கிரைம் அடிமைகளாக சிக்க வைக்கப்படுகின்றனர். இந்த முகவர்கள் கடத்தும் ஒவ்வொரு நபருக்கும் ஒப்பந்த கட்டணத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். வெளிநாட்டில் நல்ல சம்பளத்துடன் வேலை உள்ளது என்று ஏமாற்றி சுற்றுலா விசாவுடன் பயணித்து சில மாதங்களில் பணி விசாவுக்கு மாறுதல் வழங்குவதற்காக மோசடி செய்கின்றனர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் தாய்லாந்து வந்தவுடன் ஆயுதங்களுடன் கூடிய சீன அல்லது மலேசிய முகவர்கள் சாலைகள், காடுகள், நதிகள் வழியாக மியான்மர் தீவிரவாத குழுக்கள் கட்டுப்படுத்தும் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அங்கு சென்றதும் வேலைவாய்ப்பு என்று சொன்னது ஒரு மோசடி முகாம் என்பதும், அங்குள்ள கடுமையான நிபந்தனை, கொடுமைப்படுத்துவது, குறைந்த சம்பளம் போன்ற உண்மைகள் தெரியவந்து சிக்கிக் கொண்டவர்கள் அதிர்ச்சி அடைகின்றனர். இந்தியர்களை ஏமாற்றுவது என்பது இலக்காக கொண்டு மோசடி செய்ய பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் கொடுத்த இலக்கை முடிக்க இயலாத போது அபராதம் விதித்து கொடுமைப்படுகின்றனர். இந்த மோசடி செய்யும் முகாம்களில் இருந்து தப்பி செல்ல பெரும்பாலும் வழியில்லாத சூழலில் சிக்கிக் கொள்கின்றனர். தொடர்ந்து சைபர் கிரைம் அடிமைகளாக இந்தியாவில் இருந்து கடத்தப்பட்ட இந்தியர்களை மீட்கும் பணியில் அதில் ஈடுபடும் சர்வதேச சைபர் கிரைம் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க இன்டர்போல் போல போலீசார் உதவியுடன் தமிழக சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.